10 கட்டளைகள் என்பவை வெறும் நமக்கான ஒழுக்க விதிகள் மட்டுமல்ல, அவை தேவன் மனிதகுலத்தின் மீது வைத்துள்ள ஆழமான அன்பையும் பராமரிப்பின் கிருபைகளையும் வெளிப்படுத்தும் காரியங்களாகும். இந்த ஒவ்வொரு கட்டளையிலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் பூரணமான ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அன்பின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். முதல் 4 கட்டளைகள் தேவனிடத்தில் உள்ள அன்பின் வெளிப்பாடாகும். மீதமுள்ள 6 கட்டளைகள் அயலார் மீது உள்ள அன்பின் வெளிப்பாடாகும். எனவே 10 கட்டளைகள் என்பவை தேவனுடைய நீதியை காட்டினாலும் பரிசுத்த மற்றும் நீதியுள்ள அன்பில் வளர வேண்டும் என்பதே ஆகும். எனவே தேவனது இந்த கட்டளைகள் அன்பை மையப்படுத்தியே பேசுகிறது. 1. என்னையன்றி வேறே தேவர்கள் என்று தேவன் கூறும்போது என்னை மட்டுமே முழுமையாய் அன்பு கூறு என்கிறார். அதாவது நமது அன்பு அரைகுறையாக இல்லாமல் முழுமையாக இருக்க தேவன் விரும்புகிறார். 2. யாதொரு விக்கிரகத்தை வணங்க வேண்டாம் என்று தேவன் கூறும்போது போலியாக உயிரற்ற அன்பு கூறாதே என்கிறார். 3. நாமத்தை வீணிலே வழங்காதே என்று கூறும்போது பெயரவில் வஞ்சமாக அன்பு கூறாதே என்கிறார். 4. ஓய்வு நாளை ஆசரி என்று கூறும்போது ஆயத்தத்தோடு பரிசுத்த ஐக்கியமாய் அன்பு கூறு என்கிறார். 5. தகப்பன் தாயை கனம் பண்ணு என்று கூறும்போது மரியாதையுடன் நன்றி உணர்வோடு அன்பு கூறு என்கிறார். குடும்பம் என்பது தேவன் நியமித்த சமூகத்தின் அடிப்படையாக இருப்பதால் அமைதியான சமூகத்தையும் நீடித்த ஆயுளையும் உறுதிப்படுத்தும் தேவனுடைய அன்பை காட்டுகிறது. 6. கொலை செய்யாதே என்ற கட்டளை பகைமை உணர்வுடன் அழித்து போடாமல் ஜீவனை தந்து அன்பு கூறு என்கிறார். மனிதன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டதால் ஜீவனின் மதிப்பை தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. 7. விபச்சாரம் செய்யாதே என்பது துரோகம் செய்யாமல் அன்பு கூறு என்கிறார். 8. களவு செய்யாதே என்பது அதிகாரம் செலுத்தி அபகரிக்காமல் அன்பு கூறு என்கிறார். 9. பொய் சொல்லாதே என்னும்போது சத்தியத்தின்படி உண்மையாய் அன்பு கூறு என்கிறார். இவைகள் சமூக உறவுகளில் நம்பிக்கையையும் நீதியையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 10. இச்சையாதிருப்பாயாக என்பது தன் நிறைவாக திருப்தியுடன் அன்பு கூறு என்கிறார். இது இருதயத்தின் பாவ மூலத்தையே தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது. இந்த அன்பின் கட்டளைகள் மனிதனால் தன் சொந்த பலத்தால் தேவ நீதியை கடைபிடிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால் மனிதன் முழுவதுமாக அன்பின் முழு பூரணரான கிறிஸ்துவின் கிருபையையும் ரட்சிப்பையும் நாட வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே 10 கட்டளைகள் என்பது தேவனுடைய நியாயமான சட்டங்கள் மட்டுமல்ல, அவை கிறிஸ்துவில் உள்ள நிபந்தனையற்ற அன்பினால் கொடுக்கப்பட்ட வழிநடத்தும் அன்பின் பிரமாணங்களாகும்.